நான் காட்டு பேச்சு பாடுறேன், உங்க காதுக்குள்ள கேக்குதா? அந்த உச்சி மலையில் வாடுறேன், உங்க உள்ளங்கையில் தெரியுதா? எப்போ? ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஒன்னஸ் லைஃப் சேனல். என்னடா இது, நான் சமைக்க போறேன்ட்டீங்களா? நான் சமைக்க போறது இல்ல, எங்க ஆண்டி தான் சமைக்க போறாங்க. அது சரி, நீ யாரு அப்படின்னு பார்த்து கேக்குறீங்களா? நான் அந்த டாம் அண்ட் ஜெர்ரில வருமே ஒரு எலி, அது நான் இல்ல. ரேட்டட்டோலி இங்கிலீஷ் படம், அதுல வர எலி, அதுவும் நான் இல்ல. மாஸ்டர் தமிழ் படம் வந்துச்சு, எலி படம், அதுல வர எலியும் நான் இல்ல. அப்ப நீ யாருடா அப்படின்னு என்னை பார்த்து கேக்குறீங்களா? எல்லாம் உங்க சொந்தக்காரன் தாங்க, உங்க கூடயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உங்க வீட்டுல. ஓகே, உன் பேர் என்ன? அது எங்க ஆண்டி கூப்பிடுவாங்க, அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாடர்னான பேர். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நானும் எங்க ஆண்டியும் சேர்ந்து இன்னைக்கு சமைக்க போறோம். நான் சமைக்க மாட்டேன், எங்க ஆண்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். பிளஸ் நடுவில் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஹாய் ரெமோ, என்ன ஆன்ட்டி கூட சமைக்க வந்துட்டியா? அப்புறம் எப்படி இருக்க? எனக்கு என்ன ஆண்டி, நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். ரொம்ப போர் அடிச்சு வீட்டுக்குள்ளே இருக்குது, அதனால சரி எங்கள் ஆண்டியை பார்த்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஆண்டி. ஆமாம் ஆண்டி, இந்த கொரோனா இருக்கே, கொரோனா அதெல்லாம் எப்படி ஆண்டி இருக்கு? என்ன சிச்சுவேஷன்? என்னடா கொரோனா வெளியில் இருக்கு, ஆன்ட்டி வீட்டுக்குள்ளார இருக்கேன், அவ்வளோதான். ஆமாம் ஆண்டி, இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்? ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலான்ட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு புதுசாக ஒரு டிஷ்ஷு பண்ணுவோம்டா, முள்ளங்கி புட்டு. என்னது, முள்ளங்கி புட்டா? ஆமாம், புட்டு. என்ன ஆண்டி, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா? இது ஸ்வீட்டான புட்டு இல்லை, கார புட்டு. கார புட்டா? ஆமாம், முள்ளங்கில கார புட்டு. எப்படி ஆண்டி அது? நான் முள்ளங்கிய சாம்பார்ல போட்டு பார்த்துருக்கேன், மட்டன் குழம்புல கூட போட்டு பார்த்துருக்கேன். ஆனா நீங்க சொல்றது என்ன முள்ளங்கி புட்டுங்கிறீங்க ஆண்டி, எப்படி ஆண்டி அது? அதுதான் புதுமை. இங்க பாப்பேன் ஆன்ட்டியோட சமையல்ல. ஆண்டி, நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு தெரியும், ஆனா சாப்பிடாப்புல இருக்குமா? நான் பண்ணி முடிச்சோன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நீ சொல்லு எப்படி இருக்குன்னு, சரியா? வா சமைக்கலாமா? ஓகே ஆண்டி, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும், விட்டா வளவலன்னு பேசிட்டே இருப்பீங்க ஆண்டி. வாங்க ஆண்டி, டைரக்டா சமையலுக்குள்ள போலாம். நேரம் தாண்டா, நீ எல்லாம் என்ன கலாய்க்கிறேன். சரி வா வா போய் சமைப்போம். நம்ம இன்க்ரீடியன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 300 கிராம் முள்ளங்கி எடுத்து நல்லா தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி துருவி வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் மெயின் இதுதான் கடலைப்பருப்பு. நல்லா ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அந்த கடலைப்பருப்பை நல்லா தண்ணியை இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கிறோம். எப்படி? கொரப்பாக, மைய அரைக்கக்கூடாது, கொரப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பேன் எடுத்து அதில் முள்ளங்கியை போட்டு நல்லா எண்ணெய் வேண்டாம், எண்ணெய் இல்லாமல் ராவாக முள்ளங்கியை போட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாம் இஞ்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஆண்டி, இது ரொம்ப நேரம் வதக்கணுமா? எப்படி ஆண்டி கண்டுபிடிக்கிறது இந்த முள்ளங்கி ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு? இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் இஞ்சுற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி அது தண்ணியெல்லாம் போய் இது ட்ரை ஆகிடும். அதை நல்லா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு திருப்பி அதே பேனில்
கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கணும் இதுக்கு, ஏன்னா நிறைய நல்லெண்ணெய் தேவைப்படும். அதில் அந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பார், அதை போட்டுடணும். போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை, அப்புறம் நல்லா கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கணும். ஆண்டி, எனக்கு ஒரு டவுட்டு. சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா, இல்லை பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா நார்மலாக எல்லாத்தையும் பெரிய வெங்காயம் தான் இருக்கும், அதனால தான் கேட்குறேன் ஆண்டி. பெரிய வெங்காயம் வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தில் போடலாம். ஆனால் அந்த சின்ன வெங்காயத்துக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது பாரு, அது அருமைடா. அதனால சில டிஷ்ஷுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஆண்டி. வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தியா குறை குறைப்பாக ஒரு இது கடலைப்பருப்பு, அந்த பேஸ்ட்டை எடுத்து திருப்பி எண்ணெயில் போடுறோம். எண்ணெயில் போட்டு அந்த அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தியா, குறைன்னு புட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி வரும். வந்ததை நல்லா எண்ணெயில் வதக்கணும். அதாவது எப்படி எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் இந்த பைண்டாக இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் உதிரியாக உதிர்ந்து வந்துடும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நடுப்புற இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். 3 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோ. உப்பு போட்டுட்டு அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தியா முள்ளங்கி, அந்த முள்ளங்கியும் போட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கிளறிடு. இப்போ என்ன ஆகிடும்னா, ரெண்டும் பைண்ட் ஆகிடும். இந்த எப்படி பைண்ட் ஆகிடுதா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை வதக்கி புட்டு ஸ்ட்ரக்சருக்கு தனியாக உதிராக எடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளார நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ஆமா ஆண்டி, சமையல் ஆர்வத்துல நம்ம அந்த குட்டி ஸ்டோரியை மறந்துட்டோம் பாத்தீங்களா? சொல்லுங்க ஆண்டி, கேட்போம். இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில என்ன கதைன்னு பார்க்கலாமா? விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர், அவரோட சபையில ஒரு விகடகவி இருந்தாராம். அவர் பேர் என்ன? தென்னாலிராமன். ஒரு நாள் மகாராஜாவோட அம்மா ரொம்ப உடல்நல சரியில்லாம போயிட்டாங்களாம். அப்ப மகாராஜா என்ன பண்ணாரா, அவங்க வைத்தியரை வரவழைச்சு, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டுருச்சு, இதை குணப்படுத்துறதுக்கு எதுனா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். வைத்தியரும் ஆன மட்டும் அவரால் முடிஞ்ச எல்லா சிகிச்சையும் பண்ணி பார்த்தாராம். ஆனால் அவங்களுக்கு உடம்பு தேரவே இல்லையா. அப்போ மகாராஜாட்ட சொன்னாராம், இல்லை உங்கள் அம்மாவுக்கு வயசாயிட்டதுனால அவங்கள பிழைக்க வைக்கிறது கஷ்டம், அவங்களுக்கு எந்த சிகிச்சையும் உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது, அதனால அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்போ மகாராஜா அவங்க அம்மா கிட்ட கேட்டாராம், அம்மா உங்களுக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கான்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், மகனே எனக்கு மாம்பழம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஆகட்டும் அம்மான்ட்டு போயிட்டார். ஆனால் அவருக்கு ஒரே குழப்பம். ஏன்னா மாம்பழம் ஒரு சீசனில் தானே கிடைக்கும், அது மாம்பழம் கிடைக்கக்கூடியாத சீசன். அப்போ எப்படி வாங்குறது, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தாராம். அப்புறம் என்ன பண்ணாராம், அவங்களோட சிப்பாய்களை கூப்பிட்டு, எங்கள் அம்மா மாம்பழம் சாப்பிடணுன்னு ஆசைப்படுறாங்க, எந்த நாட்டில் மாம்பழம் கிடைக்குதோ போய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி வச்சுட்டாராம். அவங்களும் தேடி அலைஞ்சு எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி மாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து சேர்றதுக்குள்ளார அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அப்போது என்னாச்சா, ராஜா ரொம்ப கவலையில் இருந்தாராம். இதை கேள்விப்பட்ட சில புரோகிதர்கள் மகாராஜாட்ட வந்து, உங்க அம்மா மாம்பழம் சாப்பிட ஆசைப்பட்டு இறந்து போனதுனால உங்க ஆன்மா சாந்தி அடையல, இதற்கு ஒரு பரிகாரம் செய்யணும்னு மகாராஜா உடனே என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்போ அந்த புரோகிதர்கள் சொன்னாங்களாம், 108 தங்க மாம்பழம் செஞ்சு 108 புரோகிதர்களுக்கு நீங்க தானமா கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க 108 தங்க மாம்பழத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க 108 புரோகிதர்களுக்கு பிரித்து கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மகாராஜா அவரோட ஆஸ்தான மந்திரியை கூப்பிட்டு 108 தங்க மாம்பழம் செய்ய சொல்லி ஆணையிட்டாராம். அதன்படி தங்க மாம்பழம் வந்துருச்சு. அதை மகாராஜா மன மகிழ்ச்சியோட தானமும் கொடுத்துட்டாராம் புரோகிதர். இதை கேள்விப்பட்ட தென்னாலிராமன் ரொம்ப யோசிச்சாராம். அவருக்கு புரிஞ்சிருச்சான், மன்னரை இந்த புரோகிதர்கள் ஏமாத்திட்டாங்க, இவர்களுக்கு எப்படின்னா ஒரு பாடம் கற்பிக்கணும்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணாரா, அந்த புரோகிதர்கள்ட்ட போயிட்டு, நாளைக்கு எங்கள் அம்மாவோட திதி, நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து யாகம் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னோன்னு அந்த புரோகிதர்கள்லாம், ஆகா அவர் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டு நல்ல பெரிய பரிசாக கொடுப்பாரு, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிப்படி அந்த புரோகிதர்கள் தென்னாலிராமன் வீட்டுக்கு அந்த நாள் அன்னைக்கு போகிறாங்க.
அவர்களும் யாகம் செஞ்சு இதெல்லாம் முடிஞ்சது, விருந்தும் முடிஞ்சிருச்சு. சரி, அவர் ஏதோ பரிசு கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, அவர் வீட்டில் இருந்த வேலையால் நல்ல பழுக்க காய்ச்சிய ஒரு இரும்பு கம்பி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு சூடு போடுறாரு. சூடு போட்டோம்னா அவங்களால வலி தாங்க முடியல. ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, மகாராஜாட்ட போய் முறையிடுறாங்க. இப்படி பாருங்க, உங்கள் இதில் சபையில் இருக்க விகடகவி வீட்டுக்கு இப்படி கூப்பிட்டாரு தெனாலிராமன். நாங்கள் அவர் அம்மாவோட திதிக்கு போனோம். அங்கே போனால் அவர் எங்களுக்கு இப்படி இரும்பு கம்பியில் சூடு வச்சுட்டாரு அப்படின்னு. மகாராஜுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். என்ன இப்படி புரோகிதர்களை இப்படி அவமானப்படுத்திட்ட தெனாலிராமன் சொல்லிட்டு, நீ தெனாலிராமனை பிடிச்சி சிறையில் அடைங்க அப்படின்னு ஆணையிட்டாராம். அப்போ அந்த தெனாலிராமன் என்ன பண்ணாரா, ஒருங்கள் மன்னா, என் பக்கம் இருக்கும் நியாயத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னாராம். சாப்பிடணும்னு நினச்ச மாம்பழத்தை சாப்பிடாம இறந்ததுனால அவங்க ஆன்மா சாந்தி அடைய நீங்கள் தங்க மாம்பழம் கொடுத்து அவங்கள சாந்திப்படுத்துனீங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் இறக்கும் தருவாயில் வலிப்பு நோய் இருந்தது. வைத்தியர் ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை வச்சா இந்த வலிப்பு நோய் சரியாகும்னு சொன்னார். சரின்னு அதன்படி நான் போய் செஞ்சு எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளார எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதனால தான் புரோகிதர்களை வரவழைச்சி திதி கொடுத்துட்டு அவர்களுக்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியில் சூடு போட்டேன் அப்படின்னாங்க. அப்போ தான் மன்னருக்கு உரைத்து தான், ஆஹா, இது தவறான செயல், அந்த புரோகிதர்கள் நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தோணுச்சான். அந்த புரோகிதர்களை சிறையில் போட்டுட்டு தெனாலிராமனுக்கு பரிசு கொடுத்தாராம். ரெமோ, கதை எப்படி இருந்தது? சரி, சூப்பர்னு சொல்றேன். இவ்வளோ நேரம் கதை கேட்டல்ல, இப்போ இந்த கதையில இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? கொஞ்சம் யோசிக்கிறேன் ஆண்டி. அது என்னன்னா, யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்க கூடாது. அப்படி சம்பாதிச்சா அந்த பணம் எல்லாம் அப்படியே போயிடும். சரிதானே ஆண்டி? சூப்பர்டா, சூப்பர் ரெமோ, நல்லா சொன்ன. யாரையும் நம்ம ஏமாத்தி பொழைக்க கூடாது. அதுதான், ஏமாத்தி பொழைச்சா அந்த காசு நம்மளுக்கு நிலைக்காது. என்ன ஆண்டி சொல்றீங்க? 108 தங்க மாம்பழமா? இப்பதான் மக்கள் 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க தங்க மாம்பழங்கிறீங்க, அது 108 வேற சொல்றீங்க. எப்படி ஆண்டி அது? அவரு மகாராஜாடா, அதனால அவருக்கு அது ஈஸி. சரி பாவா, இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கு பாரு, அதை விட்டுற போறோம். அது அப்புறம் தீஞ்சு போயிடும். புட்டை கிண்டி விட்டுட்டே இருங்க. தேவைக்கு ஏத்தாப்புல அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்ற தான் அது அடி பிடிக்காம அப்படியே உங்களுக்கு இதாகி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கோம். நல்லா வதங்கி அது ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வரத்துக்கு அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆமா ஆண்டி, இது எவ்வளவு நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும்? எவ்வளவு நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தா கை வலிக்காதா? ரெமோ, கையெல்லாம் வலிக்காது. சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிண்ணா போதும். இங்க பாரு, தெரியுதா உனக்கு? மஞ்சள் கலர் புட்டு மாதிரி எப்படி உதிரா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா இந்த டிஷ்ஷு. உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் பாரு, இது முள்ளங்கியில் செஞ்சதா அப்படின்னு நீ கேட்ப. அந்த அளவுக்கு இருக்கும். பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு ஆண்டி. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்குமா? ஓகே ஆண்டி, டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? டேஸ்ட் பார்த்துப்போம். ஹாய் ரெமோ, சாப்பிட்டு பார்த்தியே, எப்படி இருந்தது? ஆண்டி, இந்த சமையல் ப்ரோக்ராம்ல வருமே, டேஸ்ட் எப்படி இருந்தாலும் சூப்பர், ஆஹா, எக்ஸலண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய் சொல்லணுமா இல்ல உண்மையை சொல்லட்டுமா ஆண்டி? உண்மையே சொல்றா நீனு? உண்மையை சொல்லணும்னா உண்மையிலே சூப்பரா இருக்கு ஆண்டி டேஸ்ட். ஏன் சொல்றேன் கேளுங்க. நம்ம பசங்களுக்கு குழம்புல முள்ளங்கியை போட்டு கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து ஓரமா வச்சிருவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க ஆண்டி. ஆனா இந்த மாதிரி முள்ளங்கி செஞ்சு கொடுத்தா சூப்பரா சாப்பிடுவாங்க ஆண்டி. டேஸ்ட் உண்மையிலே சூப்பர், எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஆண்டி. ஆமாம், அதுக்காக தான் ஆன்ட்டி இன்னைக்கு செஞ்சு காட்டினேன் உனக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? ஓகே ஆண்டி, அடுத்த வாரம் என்ன சமைக்க போறீங்க? இதோட பெட்டரா, சூப்பரா, டிஃப்ரெண்டா ஏதாவது சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சஸ்பென்ஸ், அடுத்த வீடியோவில் பாரு. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆண்டி, நானும் வந்துடுறேன். கண்டிப்பா, ரெமோ இல்லாம ஆன்ட்டி சமைக்க மாட்டேன். சூப்பர் ஆண்டி, அப்படியே கொஞ்சம் பாக்ஸ்ல போட்டு கொடுத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பேன் ஆண்டி. எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அதனாலதான். சூப்பர்டா ரெமோ, நிச்சயமா
உனக்கு இல்லாததா? ஓகே ஆண்டி, பாய். பாய், டேக் கேர்.